2025 நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனா இந்த 2025 என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. நம்மளுடைய 12 ராசி நேயர்கள்ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையா பார்ப்போம் வாங்க. சுக்கிர பகவானை தன்னுடைய அதிபதியாக கொண்டு காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு இனிமையும் ஒரு மகிழ்ச்சியையும் மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகளை அதிகமாக கொண்ட நபர்களில் முதன்மையான நபர்களான ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது. இந்த 2025 குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு 2ஆவது ராசிக்கு கடந்து போறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11 உட்கார்ந்தவர் என்ன பண்றாரு? 10க்கு வராரு. 10ல் உட்கார்ந்துருக்க சனி பகவான் என்ன பண்றாரு? உங்கள் ராசிக்கு 11க்கு வர போறாரு. அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவானும் கர்மஸ்தானத்தில் ராகு பகவானும் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் போகிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான விஷயங்களில் உள்ள சிக்கல்கள் ஃபஸ்ட்டு நீங்கிடும். பொருளாதாரம் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்களோ, இப்போ ஒரு இடத்துல பேங்க்ல போய் கேட்டிருப்பீங்க. பேங்க்ல என்ன பண்ணியிருப்பாங்க? அது இல்லை இது இல்லை, இல்லைங்க ஏதாவது கரெக்டாக இருந்தால் கூட இல்லைங்க இதுக்கு சரியா இல்லைங்க ரிஜெக்டட் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அப்போ பேங்க் லோன் கிடைக்கவே கிடைக்காதாங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த 2025 மே மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மே மாதத்துலேருந்து எடுத்துக்கோங்க, ஒரு 8 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மே ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ஸோ லாபஸ்தானத்தில் வரப்போகிற சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமே ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவருடைய செயல்பாடு அவர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்பயுமே ஒரு கிரகம் நம்மளை தள்ளுறதை விட இன்னும் 2 கிரகமும் நம்மளுக்கு பூஸ்டாக கிடைக்கும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் வேகமாக இயங்குவோம்ல. ஸோ அந்த வேகமான இயக்கம் மே மாதத்துக்கு மேலே கட்டாயமும் உண்டு. ஒரு லைட்டாக நகர்ந்து நீங்கள் மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாக நகர்ந்து போவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நான் லவ் பண்ண உண்மைதான், ஆனால் உண்மையாக லவ் பண்ணேன். என்னை புரிஞ்சு அன்பாக பாசமாக இருந்த என்னுடைய காதலர் அல்லது காதலி என்னை புரியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னுடைய காதல் வெறும் கனவாகவே போச்சு அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் கைகூடுறதுக்கான யோகம். காதலில் இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய காதல் புரிதல் ஏற்படும். விட்டு போன காதலி கூட திரும்ப உங்களை சந்திப்பாங்க. ஆனால் அந்த காதலி வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திப்பீங்க. அதுவும் முக்கியம். காதல் வரும், அந்த திரும்ப அந்த காதல் வேணுமா வேண்டாமா நீங்கள் சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாதக ரீதியாகவும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த காதலை ஏற்றுக்கிறமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. அதே போல் புதியதாக காதல் பண்ணலாமா, தான் என் லவ்வை சொல்லலாமான்னா மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். இன்னும் இப்போ மனசுக்குள்ளேயே என்னுடைய காதல் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், என்னை புரிஞ்சுக்கிட்டவருன்னு நான் நம்புகிறேன், அவர் என்னை ஏற்றுக்குருவான்னு நம்புகிறேன், ஆனால் என் காதலை சொல்ல ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக உங்கள் காதலை சொல்லுங்கள். ஆனால் அதை மே மாதத்துக்கு மேலே சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட வரன் தேடி இனிமே வரன் வந்தால் வருது வல்லாட்டி போதும் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. கல்யாணம் ரிஷபராசிக்கார எங்களுக்கெல்லாம் முடியுமாடா, நாங்களும் தேடி அலைஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க, இன்னமே நான் வரன் பார்க்குறமா ஐடியாவே இல்லைப்பா அப்படின்னு கூட நீங்கள் யோசித்துருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி யோசித்தினாலும் கிரகம் சும்மா இருக்குமா? உங்களை கொண்டு போய் அந்த கூண்டுக்குள்ள உட்கார வைக்கணும்ல. கல்யாணம் முடிக்காமல் எப்படி ஜாலியாக அலைவியா அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி உங்களுக்கு திருமண விஷயங்களில் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு ஏற்ற வரணும் உங்கள் வீட்டு தேடி ஒரு புரோக்கர் கொடுப்பார். அவர் ஐயா வச்சுக்கோங்க,
உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது, இல்லை உங்களுடைய மகளுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகமாக இருக்குது, இந்த ஜாதகத்தை முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த ஜாதகம் மூலமாக உங்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் ரிஷபராசினியர்களில் கடந்த 2024 நான் செக் பண்ணியிருக்கேன். நம்ம தான் ஆன்லைன் மூலமாக நிறைய ஜாதகம் பார்க்குறோமே, கிட்டத்தட்ட உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடு வரையும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த வெளிநாடு வரையும் ஜாதகம் எப்படி பார்க்குறாங்க? இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் இருக்கிறது ஒரு ஊரில், எங்கள் ஊரை சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது கூட சொல்லலாம். நான் இருக்கிற பகுதியை சொல்கிறேன். எங்கள் ஊர் சிவகாசி குட்டிச்சப்பான், அது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு விஷயம். நான் இருக்கிற பகுதி பல பேர் தெரியாது கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளிநாட்டில் இருந்துலாம் நம்மளுக்கு கால்ஸ் வருதுன்னா அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்ன? நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள், யூடியூப் சேனல், அப்புறம் சேட்டலைட் சேனல், இந்த சேனல்கள் மூலமாக தான் நாங்கள் யார், எங்களுடைய திறமை என்ன நாங்கள் வெளியே கொண்டு வரோம். ஸோ அப்போ பல ஊர் பல நாடுகளுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம செக் பண்ணும்போது நம்மகிட்ட நிறைய ரிஷபராசி அன்பர்கள்லாம் ஜாதகம் பார்த்துருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களில் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடைசி முயற்சியில் பாயிண்ட் ஆஃப் 2 மார்க் 1 மார்க்லாம் நான் தோற்றுருக்கேன், நான் இந்த வட்டம் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்காதாங்கிற எண்ணம்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த 2025 உறுதியாக சொல்ல முடியும், அரசாங்க வேலை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் மறுபடியும் எந்த எக்ஸாம் போடுறாங்களோ அதை தன்னம்பிக்கையோடு அந்த எக்ஸாமில் போய் கலந்துக்கோங்க. நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெற போகிறீங்க என்பதை தெளிவாக சொல்ல முடியும். அதே போல் அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ரிஷபராசி என்பவர்களும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐயா நான் கடின உழைப்பாளி. நீங்கள் ஏற்கனவே வீடியோ நிறையா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், உழைப்பாளியிலே கடின உழைப்பாளி ரிஷபராசி என்பவர்கள் தான், ஹார்ட் ஒர்க்கர். அதிலும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை. ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த மாந்தண்டி அப்படியே இருப்பாங்க. பிடிச்சிருச்சுன்னா தப்பாக எடுத்துக்கூடாது, மாடு மாதிரி உழைக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த உழைப்பு எவ்வளோ வெயிட்டை வச்சாலும் சரி, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி, என் ஓனருக்கு நான் விசுவாசமாக முடிச்சுட்டு தான் நான் வருவேன், என் கம்பெனியை ஒருத்தன் தப்பா சொன்னால் விடமாட்டேன்னா சொல்லி சண்டை போடுற ராசியில் ரிஷபராசி ஃபர்ஸ்ட் இடமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு விசுவாசத்துக்கு ஒரு அடிப்படை தன்மை கொண்டவங்க தான் நம்மளோட ரிஷபராசி என்பர்கள். ஸோ அந்த அளவுக்கு செயல் கொண்ட உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தம் இருந்திருக்கும். நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எனக்குரிய மதிப்பு கிடைக்கல, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான், வேலையே பார்க்காம தாஜா பண்ணுறான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களாம் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, கவலைப்படாதீங்க, உழைப்புக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் எப்பவுமே உண்டு. அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு இந்த 2025 சனி பகவான் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்காரு, 3ஆம் பார்வையாக பார்க்காருன்னு ஒரு பயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் உண்மையாக உழைச்சதுனால அதற்குரிய அங்கீகாரத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார். அப்போ இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்பொழுது இந்த 2025 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெல்கம் சொல்லி கூப்பிடுவீங்களா? ஆஹா அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு சொல்கிறாங்களே பதட்டமாக இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா? நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயங்களையும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியாச்சு, எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகிற ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி மாதிரி உங்கள் உடன் இருப்பவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களை தெளிவாக சொல்கிறேன், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க. இந்த 2025 அந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியாச்சு, உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய விஷயங்களையும் சொல்லியாச்சு. நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் உள்ள தாயாரை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்களும் கொடுக்க போகின்றன. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு அன்புடன் கொடுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.